ஹாய் வியூவர்ஸ், அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பிக் பாஸ் தமிழின் 3வது வார எலிமினேட்டருக்கான தேர்வு நடைபெற்றது. அப்போது அவர்கள் சொன்ன காரணத்தை பார்ப்போம். முதலில் சென்ற சக்தி, ஆர்த்தியை வெளியேற்றுகிறேன். போன வாரம் கொடுத்த போட்டியில் சரியாக பங்கேற்கவில்லை. அவரின் நடவடிக்கையில் மோட்டிவேஷன் இல்லை, டிமோட்டிவேஷன் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்புறம் ஓவியா, எல்லோரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறப்போ இவர் மட்டும் தனித்துவம் செய்கிறாங்க, அதனால வெளியேற்றுகிறேன் என்றார். அடுத்து சென்ற ஜூலி, ஆர்த்தி எல்லோர் மனதையும் புண்படுத்துறாங்க, என் மனதையும் புண்படுத்தியிருக்காங்க. வயாபுரி எல்லோருடனும் ஒத்து போகவில்லை, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, சோ அவர்கள் இருவரையும் நாமினேட் செய்கிறேன் என்றார். அதனை அடுத்து சென்ற வயாபுரி, நமிதா சுத்தமில்லை, அவர் சாப்பிட்ட ஆப்பிளை ஃப்ரிட்ஜில் வைத்துள்ளார். சுத்தம் என்று பேசுவது அடுத்தவர்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு இல்லை என்ற போக்கில் இருக்கிறார். அடுத்து ஓவியா, ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க, அதனால் பிடிக்கவில்லை என்றார். அடுத்து ரைசா, பரணியை என் அண்ணன் என்று சொல்லி முதலில் சொந்தம் கொண்டாடின ஜூலி, இப்போ பரணி என் அண்ணன் இல்லை என்பது போல பேசுகிறார். ஓவியா தனிமையில் இருக்காங்க, யாருடனும் ஒத்துழைச்சு நடக்கிறது இல்ல, இந்த காரணங்களுக்காக இவர்களை நாமினேட் செய்கிறேன் என்றார். அப்புறம் நமிதா, வயாபுரி அண்ணன், இவர் எந்த ஒரு போட்டியிலும் சரியா கலந்துக்கிறது இல்ல, அவருக்கு வயசாகிடுச்சு, அதனால் நாமினேட் செய்கிறேன் என்றும். ஜூலி, இவர் நாமினேஷன் நாள் வரதுக்கு முன்னாடி வேறு மாதிரி நடந்துக்குவாங்க, அப்புறம் 2 நாள் இருக்கும்போது அன்பா நடந்துக்குவாங்க, அதனால் இவரை நாமினேட் செய்கிறேன் என்றும் கூறினார். அடுத்து சென்ற சினேகன், ஓவியாவுக்கு எல்லோரிடமும் கருத்து வேறுபாடு. அப்புறம் வயாபுரி, பின்னாடி புறம் பேசுறாரு, அது எனக்கு பிடிக்கவில்லை என்றார். அப்புறம் உள்ளே சென்ற ஆர்த்தி, சக்தியை பிடிக்கவில்லை என்றார். காரணம், அவர் எந்த வேலையும் சரியாக செய்வதில்லை, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றாரு, ஆனா ஒர்க் அவுட் மட்டும் 1 மணி நேரம் செய்கிறார். இரண்டாவது ஜூலி, இவர் அனைவரிடம் காட்டும் அன்பு அனைத்தும் போலி, அவங்க நடிக்கிறாங்க என்றார். அடுத்து வந்த ஓவியா, காயத்ரி அக்கா தலைவியா இருக்காங்க, அவங்க கோவப்படுறாங்க. அடுத்து ரைசா, இவங்க இன்னும் தனிமையில இருக்கிறத கைவிடல, சோ இதனால நாமினேட் செய்கிறேன் என்று சொல்லினார். அதற்கடுத்து ஆரவ் செல்கிறார். இவர் ஆர்த்தி நெகட்டிவா நடந்துக்கிறாங்க, பாசிட்டிவான நடத்தை இல்லை. அடுத்து ஜூலி, அவங்க அவருடைய கேரக்டரை மாத்திக்க மாட்டேன்னு சொல்றாங்க, முதல்ல எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்காங்க என்றார். அடுத்து சென்ற காயத்ரி, ஓவியா எல்லோரிடமும் எதிர்வினைவாதமாக நடந்துக்கிறாங்க, ஜூலி பொய் சொல்றாங்க, நடிக்கிறாங்க என்ற காரணத்தை சொன்னார். கடைசியாக கணேஷ் வெங்கட், ஓவியா எல்லோருடனும் ஒத்து போகல, தனித்துவமா செயல்படுறாங்க. அடுத்து ஆர்த்தி, ஜூலியை போலின்னு சொல்லி வம்பு இழுத்து சண்டை போடுறாங்க என்று தனது காரணத்தை கூறி முடித்தார். மொத்தம் எலிமினேட்டரில் ஓவியா 6 வாக்குகளும், ஜூலி 5 வாக்குகளும், ஆர்த்தி 4 வாக்குகளும், வயாபுரி 3 வாக்குகளும் பெற்றனர். இந்த 4 பேரில் யார் வெளியேற வேண்டும் என்று மக்களின் வாக்குகள் தீர்மானிக்கும். மேலும் இது போன்ற பிக் பாஸ் நிகழ்ச்சிகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். நன்றி.